வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கின்றேன் ஜேரட்னும் நிக்சன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி பணிக்குழுவுக்கு புதிய உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமனம். பரீட்சையை பிப்ரவரி மாதம் ஒத்திவைக்குமாறும் உயர்தர மாணவர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. சமூக பொருளாதார அபிவிருத்தி செயற்பாட்டில் இலங்கைக்கு உதவுவதற்கு தயார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸிடம் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் உறுதியளிப்பு. பிளாஸ்டிக் கழிவுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக 10 ஆண்டு கால தேசிய செயற்திட்டம் அறிமுகம். சுற்றாடல் அமைச்சு தெரிவிப்பு. சீனியின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த விரைவில் நடவடிக்கை. ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவன் தெரிவிப்பு. சைனோபாம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தடையின்றி வெளிநாடுகளுக்கு செல்லலாம். சுகாதார அமைச்சு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கல்வி பணிக்குழுவுக்கு புதிய உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி துணைவேந்தரான சிரேஷ்ட பேராசிரியர் ஆர்.பி. சுகலிஜன ஆராய்ச்சி பேராசிரியர் எம்.டி. லமாவன்ச பேராசிரியர் பி.எம்.சி. திலகரட்ன பேராசிரியர் ஏ. ரமேஷ் பேராசிரியர் ஆர்ஜு எஸ்.கே. ரட்நாயக்க கலாநிதி ஜே.எல். ரட்னசேகர தீபா லியனகே மற்றும் சேரநாயக்க ஆகியோரே புதிய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் பாரம்பரிய மேலாண்மைக்காக ஜனாதிபதி பணிக்குழுவுக்கு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சில நில அளவை திணைக்களத்தின் நில அமைப்பாளர் நாயகம் ஆகியோரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தங்களுக்கு நேரமின்மை காரணமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை பரீட்சையை ஒத்திவைக்குமாறு கோரி 2021 உயர்தர மாணவர்கள் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். 2020ஆம் ஆண்டில் உலகளாவிய கோவிட்-19 கொரோனா வைரஸ் உட்பட கல்வியை பாதித்த 8 முக்கிய பிரச்சனைகளில் இந்த கடிதம் எடுத்துக்காட்டுகிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு முன்னர் அனைத்து மாணவர்களும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தடுப்பூசி போடப்படல் வேண்டும் என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாடத்திட்டத்தை உள்ளடக்க அதிக நேரம் தேவைப்படுவதால் நவம்பரில் பரீட்சையை நடத்துவது நடைமுறைக்கு ஏற்றது இல்லை என்றும் நவம்பரில் பரீட்சையை நடத்துவது மாணவர்களுக்கு அநீதியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தை தன் குழந்தைகளை பற்றி நினைப்பது போன்று ஜனாதிபதியும் தம்மை நினைப்பார் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மற்றும் கல்வி, வெளியுறவு, வெகுஜன ஊடகங்கள், தொழிலாளர் சுகாதாரம், இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர், ஜனாதிபதி செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் தலைவர் ஆகியோருக்கும் இந்த கடிதத்தின் பிரதிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சமூக பொருளாதார அபிவிருத்தி செயற்பாட்டில் இலங்கைக்கு உதவுவதற்கு ஆஸ்திரேலியா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு உயர்ஸ்தானிகர் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸிடம் தெரிவித்திருக்கின்றார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் டேவிட் கோலி ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதன்போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அத்துடன் கடல் மார்க்கமான ஒழுங்கற்ற இடம்பெயர்வு, கோவிட்-19 பரவலை எதிர்த்து போராடுதல், கல்வி, தொழில்நுட்பம், தொழில் பயிற்சி, பொருளாதார முதலீட்டு துறைகளில் ஆஸ்திரேலியாவினால் ஈடு செய்யப்பட்ட ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தை வெளிவிவகார அமைச்சர் இதன்போது வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இலங்கைக்கு ஆக்சிஜன் வழங்குவது தொடர்பில் முன்னுரிமை வழங்குமாறு சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் நடமாடும் ஆக்சிஜன் தொகுதிகளை நாட்டுக்கு பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் இதன்போது உயர்ஸ்தானிகருடன் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புகெலவுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு சுகாதார அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் நடமாடும் ஆக்சிஜன் தொகுதி தற்போதைய நிலையில் மிகவும் அத்தியாவசியமானதொன்று எனவும், ஆகவே அதனுடைய தேவைப்பாடு தொடர்பில் முன்னுரிமை வழங்கி இந்தியா நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் இதன்போது சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிளாஸ்டிக் கழிவுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக 2021 முதல் 2030 ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகால தேசிய செயற்திட்டத்தை சுற்றாடல் அமைச்சு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் சுற்றாடலுக்கு விடுக்கப்படுகின்றமை அதிகரித்திருக்கின்றமையினால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றாடல் அமைச்சு விடுத்திருக்கின்ற குறித்த அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தேசிய செயற்திட்டம் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜெயசிங் அவர்களினால் அமைச்சர் மகிந்த அமரவீரவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. சுற்றாடலுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் விடுக்கப்படுகின்றமை அதிகளவில் முன்னெடுக்கப்படுகின்றமையினால் அதனை கட்டுப்படுத்துவதற்காக பிளாஸ்டிக் பாவனையை குறைப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீனியினுடைய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் விரைவில் தீர்மானம் ஒன்றை எடுக்க இருப்பதாக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. 1 கிலோகிராம் சீனியை 105 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவன் குறிப்பிட்டிருக்கின்றார். முறையற்ற விதத்தில் அதிக லாபத்தை பெறும் நோக்கில் சீனி விலையை விற்பனையாளர்கள் 210 ரூபாவாக அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதனால் எதிர்வரும் திங்கட்கிழமை சீனிக்கான நிர்ணய விலை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவன் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் 1 கிலோகிராம் அரிசியை 100 ரூபாவுக்கு குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை ஏகமனதாக தீர்மானித்திருப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்தல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் உலகளாவிய ரீதியில் விநியோக வலையமைப்பு முடங்கியிருக்கின்றமையினால் பொருட்களின் விலைகளில் அதிகரிப்பு ஏற்படும் போக்கு இருப்பதாகவும், முடக்கல் நிலை காரணமாக நூல் அருந்த பட்டத்தை போன்று பொருட்களின் விலைகள் அதிகரித்து செல்வதாகவும் பந்தல குணவர்த்தன இதன்போது சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நிலையில் மக்களின் முக்கிய உணவுப் பொருளான அரிசியின் விலை அதிகரிப்பதற்கு அரசாங்கத்தினால் இடமளிக்க முடியாதெனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மக்கள் நலன் கருதி அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களையும் எதிர்வரும் 28 மற்றும் 29 நாட்களில் திறக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய பொருளாதார மத்திய நிலையங்களை திறக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சைனோபாம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாதென்ற ஒரு நிலை இனி இல்லை என்று சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. ஸ்வீடன், கங்கேரியா, கனடா, நெதர்லாந்து, ஈராக், ஜோர்தான், மாலத்தீவு, வடகொரியா, கட்டார், பாகிஸ்தான், இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகள் சைனோபாம் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளித்திருக்கின்றது. மேலும் பல நாடுகள் குறிப்பிட்ட தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று பெயர் குறிப்பிடப்படவில்லை என்பதுடன் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நாடுகளுக்கு உட்பிரவேசிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வெளிநாடுகளுக்கு பயணமாக இருக்கின்றவர்களுக்காக ஸ்மார்ட் தடுப்பூசி சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும் என விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ச ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். மற்றும் ICTA எனப்படும் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனம், சுகாதார அமைச்சு மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் ஆகியன இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நடமாடும் ஆக்சிஜன் அலகுகளை இலங்கை பெற்றுக்கொள்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற ஆளும் கட்சியின் உதவி கொறடாவாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோன் பிரதமர் மகிந்த ராஜபக்ச அவர்களினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கான நியமன கடிதம் பிரதமர் மகிந்த ராஜபக்ச அவர்களினால் இன்று அலரி மாளிகையில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோனிடம் வழங்கி வைக்கப்பட்டது. 2021 செப்டம்பர் 1 நாள் முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 2019 ஆண்டு முதல் ஏப்ரல் 21 நாள் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து போதிய தெளிவின்மையினால் சமூகத்தில் தவறான அபிப்பிராயம் நிலவுவதாக போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரெட்ன குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் சில தரப்பினர் இந்த விசாரணைகள் தொடர்பில் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை அண்மை காலமாக அவதானிக்க முடிவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
அதுடன் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் இரகசியத்தன்மையுடன் நடத்தப்படுவதால் அது தொடர்பிலான தகவல்களை வெளிப்படையாக தெரிவிப்பதன் ஊடாக வழக்கு விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் விசாரணைகள் தொடர்பில் முழுமையான விவரங்களை கூற முடியவில்லை எனவும் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரட்ன குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் சக்ரான் உள்ளிட்ட குழுவினர் நடத்திய தொடர் குண்டு தாக்குதல் குறுகிய காலத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல எனவும் அது நீண்ட நாள் திட்டத்துக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டதை தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற தொடர் சம்பவங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் நிகழ்த்திய விசேட உரையின் போது தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பில் எவரிடமாவது உறுதியான தகவல்கள் இருந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்குமாறு போலீஸ் மா அதிபர் கோரியிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 2000 ரூபாய் நிவாரண பணம் கிடைக்காதவர்கள் அது தொடர்பில் பிரதேச செயலாளர்களிடம் முறையிட முடியும் என பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி குறிப்பிட்டிருக்கிறது. நாட்டின் அநேகமான பகுதிகளில் வருமானத்தை இழந்த குடும்பங்களுக்கான 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதியின் செயலணி குறிப்பிட்டிருக்கிறது. இதுவரை கொடுப்பனவு கிடைக்காத அல்லது கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்படாதவர்கள் தங்களின் முறையீட்டை பிரதேச செயலாளரிடம் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி செயலணி தெரியப்படுத்தியிருக்கிறது. எவ்வாறாக இருப்பினும் 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டம் உரியவாறு முன்னெடுக்கப்படுவதாக பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்களில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாத்திரம் 10,000 ரூபாய் நிவாரண பொதி வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி சுற்று நிறுவனம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மரணிப்பவர்களுள் சுமார் 40% முஸ்லிம் மக்களாக இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் என்று நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தடுப்பூசி ஏற்றிக்கொள்வது பாதகமானது என்ற தவறான கருத்துக்கள் முஸ்லிம்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்கிறது. இதனால் முஸ்லிம்கள் பலர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள பின்வாங்குகின்றார்கள். இது குறித்து சுகாதார அமைச்சு மற்றும் போலீஸ் தரப்பினர் என்னிடம் கவலையை வெளியிட்டிருக்கின்றார்கள். உலக சுகாதார ஸ்தாபனம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களினால் அங்கீகரிக்கப்பட்டதே கோவிட்-19 தடுப்பூசியாகும். இதில் எவ்விதமான பாதக விளைவுகளும் இல்லை என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த விடயத்தில் எவரும் எவ்வித சந்தேகமும் அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க ஒன்றியம் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆசிரியர் அதிபர் வேதன பிரச்சினை தொடர்பான அமைச்சரவை உபகுழுவின் அறிக்கை தொடர்பில் அவதானிப்புகளை முன்வைப்பதற்கு முன்னதாக கல்வி அமைச்சு தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி இருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கமைய இன்று அல்லது நாளை கல்வி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கோரிக்கை விடுத்திருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 1ஆம் நாள் முதல் இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்குள் அனுமதிக்க இருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் முழுமையாக 2 தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்ட இந்தியர்களுக்கு அடுத்த வாரம் முதல் எவ்வித தடையுமின்றி இலங்கைக்குள் நுழைய முடியும் என அந்த அமைச்சின் செயலாளர் எஸ் கெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செப்டம்பர் 1ஆம் நாள் முதல் கொழும்பிலிருந்து இந்தியாவின் 3 இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் சென்னைக்கு வாரத்துக்கு 4 விமானங்கள் மற்றும் மும்பைக்கு 3 விமானங்கள் மற்றும் பெங்களூருக்கு 1 விமானம் என்ற ரீதியில் இயக்கப்பட இருக்கின்றன. அதுடன் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமே இலங்கைக்கு வர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாடு முழுவதிலும் அமுலில் இருக்கின்ற தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 30ஆம் நாளுடன் நீக்கப்படலாம் என்று தாம் நம்புவதாக சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வேல குறிப்பிட்டிருக்கிறார். அதுடன் நாட்டை முழுமையாக மூடி வைத்து கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த முடியாது என்கின்ற நிலைப்பாட்டில் உலக நாடுகள் இருப்பதாகவும் அதனையே நாங்களும் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எவ்வாறாக இருப்பினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் கடந்த 20ஆம் நாள் முதல் எதிர்வரும் 30ஆம் நாள் வரை அமுலில் இருக்கின்ற போதிலும் சில இடங்களில் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டிருப்பதுடன் ஊரடங்கு சட்டத்தை மீறுகின்ற வகையிலான நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் கோவிட்-19 கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பயண கட்டுப்பாடுகள்
கண்டிப்பாக விதிக்கப்படல் வேண்டும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. நாடு மூடப்பட்டிருக்கின்ற நேரத்தில் கட்டுப்பாடுகள் கடுமையான முறையில் விதிக்கப்படுகின்றனவா என்ற கவலைகள் எழுந்திருக்கிறது எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமந்தா ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் பயண கட்டுப்பாடுகள் புறக்கணிக்கப்பட்டால் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு மேலும் நீடிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி 100% செயல்திறன் மிக்கதாக இல்லாவிட்டாலும் கூட அதனூடாக நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதும் மரணமடைவதும் பெரும்பாலும் தடுக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மெலவிகே தனது ட்விட்டர் பதிவு ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார். முக்கியமாக 4 தடுப்பூசிகளின் செயல்திறன் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மெலவிகே தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை அவதானிக்கையில் சைனோபாம் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களை விடவும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கிடையே ஏற்படும் மரணம் 8 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பைசர், அஸ்ட்ராசினேகா மற்றும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கிடையே இதுவரையில் மரணங்கள் பதிவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் மேலும் 198 பேர் கோவிட்-19 கொரோனா தொற்றால் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசு தகவல் திணைக்களம் இறுதியாக வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள கோவிட்-19 கொரோனா மரணங்களுடைய மொத்த எண்ணிக்கை 7,948 அதிகரித்திருக்கிறது. அத்துடன் இறுதியாக மரணமடைந்த 198 பேரில் 119 ஆண்களும் 79 பெண்களும் அடங்குகின்றார்கள் என்றும் அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இவர்களுள் 30 வயதுக்கு குறைவான ஆண் ஒருவரும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது கோவிட்-19 கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதாக குறித்த மாவட்டத்தின் கொரோனா ஒழிப்பு செயலணி குறிப்பிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வெளியான ஆன்டிஜன் மற்றும் பிசிஆர் பரிசோதனை பெறுபவர்களின்படி 239 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அறிக்கையிடப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மொத்தமாக 10,725 நபர்களுக்கு இற்றைவரை தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தை விட தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை வீதியில் அமைந்துள்ள தனியார் வர்த்தக வங்கியின் பிரதான கிளையில் பணியாற்றும் 12 பேருக்கு கோவிட்-19 நோய் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த கிளை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. அத்துடன் அந்த கிளையில் பணியாற்றும் 40 உத்தியோகஸ்தர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளிகள் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கொமர்சியல் வங்கியின் யாழ்ப்பாணம் பிரதான கிளையில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என 34 பேரிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டு பிசிஆர் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது. அவர்களில் சுத்திகரிப்பு தொழிலாளி ஒருவர் உட்பட 12 பேருக்கு கோவிட்-19 நோய் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கு பணியாற்றும் 40 உத்தியோகஸ்தர்களை சுய தனிமைப்படுத்தி வங்கியின் யாழ்ப்பாணம் பிரதான கிளையை தற்காலிகமாக மூட மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி அறிவுறுத்தியிருக்கின்றார். இதேவேளை சர்வதேச தரவுகளின் அடிப்படையில் நேற்றைய நாளில் கோவிட் மரணங்கள் பதிவான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 14வது இடத்தில் இருக்கிறது. அங்கு 1,230க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகி இருப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்துலக ரீதியில் நேற்றைய நாளில் 10,800க்கும் அதிகமான கோவிட்-19 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. இதற்கமைய சர்வதேச கோவிட்-19 மரணங்களுடைய எண்ணிக்கை 44,75,000 கடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே நாட்டில் மேலும் 4,472 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதையடுத்து நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட்-19 தொற்றாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை 4,07,757 அதிகரித்திருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முழு உலகம் சுகாதார அவசர நிலையை எதிர்கொள்வதால் மக்கள் மேலும் விலை அதிகரிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கின்றார். கோவிட்-19 கொரோனா வைரஸ் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசாங்கம் மக்களுக்கு சலுகைகளை வழங்க தீர்மானித்திருக்கிறது. ஆனாலும் அரசாங்கத்தின் வருமானம் பெருகும் வீழ்ச்சி இங்கே சரிவை கண்டிருக்கிறது. இவ்வாறு அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் நீண்ட நேரம் ஆராயப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கோவிட்-19 கொரோனா வைரஸ் முழு உலகையும் பாதித்திருக்கின்றமையினால் தற்போதைய சூழ்நிலையில் பொருட்களின் விலைகள் குறையும் என மக்கள் எதிர்பார்க்க முடியாதெனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
தேசிய ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தானியங்கி தரவுத்தளம் காணாமல் போனமை குறித்து அந்த தரவுத்தளத்தை இயக்கிய தனியார் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் ஔடதங்கள் தொடர்பான பிரதிநிதி நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள் அதில் உள்ளடங்கியிருக்கின்றன. தேசிய ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபையின் கீழ் இருந்த குறித்த தரவுத்தளம் சில நாட்களுக்கு முன்னர் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேசிய ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபை தலைவரான டாக்டர் ரசித்த விஜயவர்த்தனவின் ஆலோசனையின் பேரில் குறித்த விடயம் தொடர்பில் வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இடம்பெறுகின்ற பகடிவதை மற்றும் வன்முறை சம்பவங்கள் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்யக்கூடிய வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அத்துடன் இதுவரை காலமும் பல்கலைக்கழக அதிகாரிகளால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்து சட்டத்தை அமல்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும் கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதன்படி கல்வி நிறுவனங்களில் பகடிவதை மற்றும் பிற வன்முறை சம்பவங்களை தடை செய்வதற்கு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் செய்திகள் சொல்கின்றன. செய்தி பார்வையில் நிறைவாக வெளிநாட்டு செய்தி ஒன்று. உலகளாவிய பெருந்தொற்றான கோவிட்-19 கொரோனா தொடர்பில் தவறான மற்றும் ஆபத்தான தகவல்கள் அடங்கிய சுமார் 1 மில்லியன் காணொளிகள் அதாவது யூடியூப் சமூக வலைத்தளத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கோவிட்-19 பரவல் உட்பட பிற விடயங்கள் தொடர்பில் தவறான மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய தகவல்கள் பரவுவதை தடுப்பதற்கு போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அரசியல் தலைவர்கள் தமது தரப்பு மீது குற்றம் சுமத்தி இருப்பதாக யூடியூப் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக கோவிட்-19 பரவல் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம், அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு நிறுவனம் உள்ளிட்ட சுகாதார அமைப்புகளுடைய நிபுணர்களது கருத்துக்களும் முன்னுரிமை அளிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த செய்தியின் பார்வையோடு டிடிடிவியினுடைய பிரதான செய்தி அறிக்கையும் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் டிடிடிவியோடு நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.